வருகின்றேன் ஆண்டவரே. அற்புடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. ஆலயம் வருகின்றேன் ஆண்டவரே. அற்புடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. உம் வார்த்தையை பகிர்ந்திட, திருவுணவினில் கலந்திட, புது உணர்வுடன் வருகின்றேன். ஆலயம் வருகின்றேன் ஆண்டவரே. அற்புடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. அனுதினம் தொடரும் அருளினை பெறவும் என்னை அழைத்தீர். அன்பனாய் நானும் நண்பனாய் நீயும் வழியில் நினைந்திட. அனுதினம் தொடரும் அருளினை பெறவும் என்னை அழைத்தீர். அன்பனாய் நானும் நண்பனாய் நீயும் வழியில் நினைந்திட. வருங்காலம் என் காலம் புதுவாழ்வு பணி செய்வேன். ஆலயம் வருகின்றேன் ஆண்டவரே. அற்புடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு இறைமக்களே, புத்துணர்வும் புத்தாடை மகிழ்ச்சியும் உள்ளமெல்லாம் பூரிப்பில் புலர்ந்திடும் புதிய ஆண்டின் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள அன்பர்களுக்கு மூவொரு பெருவிழாக்களை கொண்டாட இன்று இத்திரு அவை அன்புடன் வரவேற்கின்றது. பாலன் பிறந்து 8ஆம் நாள் என்று பெயரிட்ட நன்னாள், அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற சிறப்பான நன்னாள், புத்தாண்டின் முதல் நாள் என 3 பெருவிழாக்கள் இறைவனின் தனித்தன்மையும் அவருக்குள்ள பேரிருக்கத்தையும் நமக்கு மீண்டும் எடுத்துரைக்கிறது. ஒரு புதிய ஆண்டை நமக்காக கொடுத்த இறைவன் அதை சிறப்பிக்க 2 பெரும் கொடைகளையும் தந்துள்ளார். எல்லா பெயர்களுக்கும் மேலான வல்லமையுள்ள இயேசுவின் திருநாமம், மற்றொன்று கரிசனை அன்புடன் என்று நம்மை அரவணைத்து கொள்ளும் தாய் மரியாளின் உடனிருப்பு. இவ்விரு மாபெரும் சக்திகள் போதாத இந்த உலகை எதிர்கொள்ள ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இன்று முதல் வாசகத்திலிருந்து தொடங்கும் இறை ஆசிராக வரும் வார்த்தைகளின் மூலம் உலகின் ஒளியாம் இயேசுவின் திரு ஒளியில் ஒளிர்ந்த இடையர்களின் உள்ளத்தை போல நம் உள்ளங்களுக்கும் ஒளிர்வதாக. இறையேசு தன் தாயாம் அன்னை மரியாளை நமக்காக தாயாக தந்ததின் மூலம் எல்லா இறை ஆசிர்கள் ஒட்டுமொத்தமாக தரும் அமைதி நம் அனைவரின் உள்ளங்களில் நிறைவாய் பொழிவதாக. ஆண்டின் முதல் நாளில் அன்னை மரியாவை போல இயேசுவை அனைவருக்கும் வெளிப்படுத்தி இந்த புதிய ஆண்டில் நிறைய அமைதியை பெற்றுக்கொள்ள திருப்பலி கொண்டாட்டங்களில் முழு உள்ளத்தோடு ஜெயிப்போமாக வாரீர். இன்றைய நாளிலே உலக அமைதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் உலகின் நல வாழ்விற்காகவும் இந்த நாளிலே இறையருளை வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெருபாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிறைவாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வல்லமையான கன்னிமையினால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகி முது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசக முன்னுரை. புலர்ந்திருக்கும் புதிய ஆண்டின் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வரும் பழைய ஏற்பாட்டு குரு மரபினரின் வாழ்த்துடன் தொடங்க நாம் திருச்சபை அழைக்கின்றது. இவ்வார்த்தைகளில் 3 வகை ஆசிரியர்கள் உள்ளன. ஒன்று, கடவுளை ஆண்டவர் என்று திரும்ப திரும்ப அழைப்பதால் வரும் ஆசீர். 2, அவரது முகத்தின் திருவுருவின் காட்சி ஓர் ஆசீர். 3, நிறைவொளி ஆசீர். அருளும் அத்திருமுகத்தில் ஒளிரும் சமாதானமும் வெளிப்படும். அவரது திருப்பார்வை ஒளிரும் இடத்தில் அவரது திருமுகத்திலிருந்து வெளியாகும் ஒளியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கும். இனிதே இதை கேட்டு இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். இஸ்ராயேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 22 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ராயேல் மக்களுக்கு ஆசி கூறிய வேண்டிய முறை. ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ராயேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவார்கள். கடவுளே கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவார்கள். கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். இறையினத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவார்கள். ஏனெனில் நேர்மையுடன் நாடுகின்றீர் ஆண்டவரே. ஏனெனில் நேர்மையுடன் நாடுகின்றீர் ஆண்டவரே. உலகமும் அது வழியை அறிந்து கொள்ளும். இறையினத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே கடவுளே மக்களின்
இரண்டாம் வாசக முன்னுரை. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வரும் இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் கடவுளின் பேரிரக்கத்தை புடமிட்டு காட்டுகின்றார். காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். தான் ஏற்றுக்கொண்ட மக்களின் மீட்புக்காக தன் ஒரே மகனை அனுப்புகின்றார். இவ்வாறு அன்பு செய்யும் கடவுளுக்கு நாம் திரும்பச் செய்யும் நன்றி கடன் என்ன என்பதை சிந்திக்க தூண்டும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளை, காலம் நிறைவேறிய போது திரு சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திரு சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்வுறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 16 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்புவையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாக முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே,
இன்றைய நாளில் மக்கள் கூட்டம் ஆலயங்களை நோக்கி படையெடுத்திருக்கிறது. ஆலயங்கள் ஒளி வெள்ளத்தில் மிதக்கிறது. காரணம், கடந்த ஆண்டு முழுவதுமாக கடவுள் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். நாம் வாழ்வதும் இயங்குவதும் அவரிலே என்பதை முழுமையாய் அறிந்திருக்கிறோம். எனவே அவ்வகையிலே பெற்றுக்கொண்ட அருள் வளங்களுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்ல இன்றைக்கு பலர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டிலே செய்ய முடியாமல் போன பல காரியங்கள் உண்டு. நினைத்தது நிறைவேறாத பட்டியல்கள் உண்டு. விருப்பங்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள் அது நிறைவை எட்டாத தருணங்கள் உண்டு. ஏமாற்றங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு, நோயில் படுத்த அழுத நேரங்கள் உண்டு, பணம் தேடிய போது கிடைக்காத நேரங்கள் உண்டு, வறுமையும் ஏழ்மையும் நம்மை புரட்டி போட்ட நாட்கள் உண்டு. இப்படியாய் பல வேதனைகள், பல பிரச்சனைகள் நம்மை ஆட்கொண்ட அந்த தருணங்களும் உண்டு. அதிலே நாம் நினைத்தபடி நடக்காமல் போன பல அடிச்சுவடுகள் உண்டு. எனவே இவற்றையும் மனதில் கொண்டு இன்றைக்கு முழுமையாக நம்மை சரணாகதி ஆக்குவதற்காக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் குழும்பி இருக்கிறோம். இந்த சரணாகதி ஆக்குவது என்பது முழுமையாய் நம்மை அர்ப்பணமாக்குவது. நம்முடைய இயல்புகளோடு, நம்முடைய இயலாத்தன்மையோடு, நம்முடைய வெற்றிகள், தோல்விகள், நம்முடைய சறுக்கல்கள், வீழ்ச்சிகள், எழுச்சிகள், புகழ்ச்சி அனைத்தையுமே இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முழுமையாக சரணாகதி ஆக்குகிறோம். மூன்றாவதாக, நாம் புதிய ஆண்டை துவங்கி இருக்கிறோம். எனவே இந்த புதிய ஆண்டை கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை வேண்டி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு வளமைகளை, ஆசீர்வாதங்களை, உடல் நற்சுகத்தை, அமைதியை உங்களுக்கு நிறைவாய் அள்ளித்தருவதாக. இந்த புதிய ஆண்டை எதிர்நோக்கி இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வேளையில் பல சிந்தனைகள் எனக்குள்ளாக வந்து போகிறது. ஒன்று, கொரோனாவினுடைய மறுபரவல் என்கிற ஒரு செய்தி. ஒமிக்ரான் B7 என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ் வேகமாக பரவுவதான ஒரு செய்தி. வகையிலே சீனாவில் நூற்றுக்கணக்கான பேர் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். பின்னணி தெரியவில்லை. சரியாக டிசம்பர் மாதம் துவங்குகிற போது இவை எல்லாமே தொடர்கிறது. தொடர் மழையும் இந்த டிசம்பர் மாதம் தான் துவங்குகிறது. அது ஏறக்குறைய நோயினுடைய தன்மைகளும் இந்த பிரச்சனைகள் நம்ம எதுவரை நீடிக்கிறது? ஈஸ்டர் பெருவிழா வரை நீடிக்கிற ஒன்றாகவே இருக்கிறது. முதல்ல இந்த கொரோனாவுடைய மறுபரவலை பற்றிய செய்தி. இரண்டாவது, இன்றைக்கு இந்தியா, சீனா இதனுடைய எல்லை பகுதியில் இன்றைக்கு இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. பல புதிய போர்க்கருவிகள் வாங்குவதற்கு இந்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஒரு பதட்டம். இந்தியா சீனா போர் உருவாகுமா தெரியவில்லை. ஒரு பதட்டம். போர்க்கருவிகள் குவிக்கப்பட்டிருக்கிறது, வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாமே பதட்டத்தோடு இருக்கிறது. கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கிற உக்ரைன் ரஷ்யாவினுடைய போர் முடிவுக்கு வரவில்லை. இப்பொழுது ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு சரி என்று சொன்னாலும் அது எந்த அளவிற்கு நலமான ஒன்றாய் முடியும் என்று தெரியவில்லை. நலமாக முடிந்தால் ஆண்டவருக்கு நன்றி. ஏனென்றால் போர்கள் வழியாக இனியும் இந்த உலகம் அழிக்கப்படுவதை, இந்த உலகில் இருப்பவர்கள் சுக்குநூறாக மாற்றப்படுகிற இந்த சூழல்களை ஒருபோதும் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அனுமதிக்கவோ அதை ஆதரிக்கவோ கூடாது. எந்த வகையிலும் வன்முறை என்பது இல்லாத ஒரு உலகத்தை
நாம் நேசிக்க உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். நான்காவதாக, இலங்கையில் தொடர் வெள்ளம். ஏற்கனவே கொரோனாவில் அதிகமாக பாதிக்கப்பட்டு இலங்கை தன்னுடைய பொருளாதாரத்தை எழுந்திருக்கிறது, ஆட்சி மாற்றத்தை கண்டிருக்கிறது. இந்த வேளையில் இலங்கையில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மீண்டுமாக கொரோனா என்று சொன்னால் இலங்கை நிமிர்ந்து நிற்க முடியுமா? இலங்கையில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய அன்றாட வாழ்க்கை சூழல் எப்படியாக இருக்கும் என்கிற கேள்விகள் எழும்புகிறது. இவ்வேளையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய ஆண்டை துவங்குகிற போது பல ப்ரெடிக்ஷன்ஸ், அந்த ஆண்டை பற்றிய நடந்தேற போகிற சிலவற்றை சொல்லுகிற வழக்கம் உண்டு. அது ஆன்மீகவாதிகளுடைய பக்கமும் உண்டு, அல்லது அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அதை நம்புகிறவர்களும் சொல்லுகிற வழக்கம் உண்டு. அந்த வகையில் நாஸ்டாமஸுடைய 10 கொள்கைகளை சொல்லியிருக்கிறார்கள். 10 விஷயம் நடக்கப் போகுது இந்த ஆண்டில் என்று சொல்லி. அதில் என்னை பாதித்த 4 விஷயங்கள். 1, நீடித்த போர் நடக்கும் என்று சொல்லி. பல மாதமாக ஒரு போர் நடக்கும். அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு போர் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நோய்க்கிருமிகள் தாக்கும், புதிய நோய்க்கிருமிகள் இந்த உலகை தாக்கும், ஏற்கனவே தாக்கி கொண்டிருக்கிறது. அதை பற்றி அதிகமாக பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன். நான் ஆண்டவரிடத்தில் அருள் கேட்போம். 3ஆவதாக, உலக வெப்பமயமாதல். பனிக்கட்டிகள் எல்லாம் உருகி என்ன ஆக போகிறது? கடல் தண்ணீர் ஊருக்குள்ளாக வரப்போகிறது. எனவே நிலப்பரப்பை அது ஆக்கிரமிக்க போகிறது. நிலப்பரப்பு ஒரு நீர் சூழ்ந்த ஒரு பகுதியாக மாறப்போகிறது என்று சொல்லுகிறார்கள். 4ஆவதாக, பெரிய தீ விபத்துகள் எல்லாம் நடக்கும் என்று இன்றைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி ப்ரெடிக்ஷனாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில் நாம் ஆண்டவருடைய நம்பிக்கையாளர்களாக ஆண்டவரே நம்பி வந்திருக்கிற நாம் எல்லாம் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவரே, இந்த பூமி என்கிற இந்த பிரபஞ்சத்தில் பூமியை உள்ளடக்கி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நீர் ஆட்கொள்ளும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் உருவாக்கி நல்லதென கண்டேன் என்று சொல்லி அனைத்தையும் நலமானதாக மாற்றி கொடுத்தவர் நீர். இதில் இருக்கிற குறைகளை நிறைவாக மாற்றிரலும். கானாவூர் திருமணத்தில் வாசிக்கிறோம், அந்த ஏழை குடும்பத்தினுடைய அந்த கலக்கங்களை போற்றி குறைகளை நீக்கி நிறைவை மகிழ்வை கொடுப்பவராக நீர் இருந்தீர் என்று சொல்லி, இந்த குறைகளுக்கு மத்தியில், இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில், இந்த விதமான பதட்டங்களுக்கும் அச்சங்களுக்கும் மத்தியில் இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். இறைவா, எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி செல்லும். இந்த ஆண்டில் நாங்கள் செய்ய போகிற எல்லா செயல்பாடுகளிலும் ஆண்டவரே நீரே இருந்திரலும், எங்களுடைய எண்ணமாக ஏக்கமாக நீரே இருந்திரலும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம முழுமையாக சரணாகதியாக்கி நம்மை அர்ப்பணித்து இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக உலக மக்கள் அனைவரும் அமைதியை, மகிழ்ச்சியை, நல்ல உடல் சுகத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு அற்புத ஆண்டாக இருக்க அருள் வேண்டுவோம். ஒருவர் மற்றவருக்கான இறையருளை வேண்டுவதில்தான் நம்பிக்கையாளராக நமக்கான பலம் அடைந்திருக்கிறார். ஏன்னா கூட்டு ஜெபத்தில் தான் அதிகமான ஜெபங்கள் செவிசாய்க்கப்படுகிறது. நீங்களும் நாணமாக இணைந்து ஏசாண்டவர் கூட என்ன சொல்கிறார்? எங்கே 2 3 என்னுடைய நாமத்திலே குழும்பி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா இன்றைக்கு ஆலயத்திற்கு இன்னைக்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு திருப்பலிக்கு வந்திருக்கிறேன், நீங்களும் நானும் ஒருமித்த கருத்தோடு, அதுவும் இந்த முதல் நாளிலே அது விடியற் காலை பொழுதில் ஒரே எண்ணத்தோடு ஒரே சிந்தனையோடு இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு செவி சாய்ப்பார். நாளை கடவுள் உங்களையும் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளுடைய வழிபாடு நமக்கு 3 நிலைகளை தரப்பட்டிருக்கிறது. 1, இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற புத்தாண்டு. 2, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லி அன்னை மரியாளுடைய துணையோடு இந்த புதிய ஆண்டை துவங்க திரு அவை நமக்கான அழைப்பு தந்திருக்கிறது. 3ஆவதாக, இயேசு பிறந்த 8வது நாள் இன்று இயேசு ஆண்டவரை யூத வழக்கத்தின்படி ஆலயத்தில் காணிக்கையாக்குவதற்கு, அர்ப்பணிப்பதற்கு இன்றைக்கு இந்த நாசரேத்து குடும்பம் எடுத்துக்கொண்டு போகிறது. மேற்சொன்னபடியே, முன் அறிவிக்கப்பட்டபடியே அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்ட
நாள் இன்றைக்கு. இந்த புத்தாண்டில் இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் மிக அற்புதமான ஒரு வாசகம். என்னாகமத்தில் வாசிக்கப்பட்ட வாசகம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. 3 ஆசீர்வாதங்கள். ஒன்று, உன்னை காப்பாராக. உன்னை காப்பாராக. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு உலகத்தை பற்றிய ப்ரெடிக்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்க பலவற்றையும் கூட பட்டியலிட்டு சொன்னேன். அப்படியாக கடவுள் இந்த புதிய ஆண்டில் நோயிலிருந்து, நோய் கிருமிகளிலிருந்து, போரிலிருந்து, போரின் தாக்கத்திலிருந்து, நம்மை கொடிய வேதனைகளில் நின்று, கடல் நீர் ஆக்கிரமிப்புகளிலிருந்து, பெரும் வெள்ளத்திலிருந்து, தீ விபத்துகளிலிருந்து, இப்படியாய் பல்வேறு நிலைகளிலே கடவுள் நம்மை காத்து வழிநடத்த வேண்டும் என்கிற அந்த ஆசிருக்காக இன்றைக்கு ஜெபிப்போம். ஆண்டவரும் இன்றைக்கு முதல் ஆசீர்வாதமாக தருகிறார், உன்னை காப்பாராக. என்னாகும் நமக்கு தருகிற ஆசீர்வாதம்? முதல் காப்பாராக. இரண்டாவது, தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. எப்படி? உன்மேல் ஒளிரச் செய்து, அவருடைய முகத்தை உன்மேல் ஒளிர செய்து. ஏன்னா இந்த உலகம் இருளடைந்திருக்கிறது, நம்முடைய வாழ்வும் இருளடைந்திருக்கிறது. அந்த இருளான பக்கங்கள் எல்லாம் ஒளிமயமாக மாற்றுகிறார் கடவுள். தன்னுடைய அன்பினுடைய பிரசன்னத்தை அனுப்பி, தன்னுடைய முகத்தை திருப்பி, எப்படி நம்முடைய இருள் சூழ்ந்திருக்கிற இடத்தில் நாம் ஒளியை ஏற்றுகிற போது எப்படி அந்த இடம் முழுமையாக அந்த ஒளி ஆக்கிரமித்துக் கொள்கிறதோ, அப்படியாக கடவுளுடைய திருமுகத்தை பார்க்கிற நாமும் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாற இன்னைக்கு வர கேட்போம். அவர் இன்னைக்கு ஆசீர்வாதங்களை பொழிகிறார். மூன்றாவதாக, அமைதியை அருள்வாராக. மிக முக்கியமான ஒன்று. நமக்கு எல்லாம் இருந்தாலும் கூட அமைதி இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், அமைதி இல்லை அப்படின்னாக்கா எதையுமே நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. இந்த அமைதி இல்லாத ஒரு சூழல் எந்த சூழலாக இருக்க முடியும்? பயம், அச்சம், கலக்கம். இதான் இந்த சூழல் இருக்கும்போது என்ன ஆகும்? அதுதான் நம்மை நோய்க்கு அழைத்து செல்கிறது, அதை நம்மை பதட்டத்துக்கு அழைத்து செல்கிறது, அதுதான் நம்மை வன்முறைக்கு அழைத்து செல்கிறது, அதை நம்மை போருக்கு அழைத்து செல்கிறது, பல்வேறு விதமான சமூக தீமைகளுக்கு அது காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இந்த மூன்றாவது ஆசீர்வாதத்துக்காக ஜெயிப்போம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே அந்த மூன்றாவது ஆசீர்வாதத்தையும் எனக்கு இன்னைக்கு தாங்க என்று சொல்லி ஜெபிப்போம். இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கிற வேளையில திருப்பாடல் ஆசிரியர் 67வது திருப்பாடலை இன்னைக்கு ஜெபிப்பது போல, கடவுளே என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக என்று ஜெபிப்போம். இன்னைக்கு எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் மீது இறங்கி எமக்கு நீர் ஆசீர் வழங்குவீராக. ஏனென்றால் இந்த ஆசீர் சாதாரணமான ஒரு ஆசீர்வாதம் அல்ல. தொடக்க நூலில் வாசிக்கிறோம், கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். எதற்கு ஆசீர்வதிக்கிறார்? தன்னுடைய வார்த்தையை கேட்டு ஆம் என்று சொன்னதுனால, ஆம் என்று கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாத்தியதுனால கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். எப்படி? ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் தலைமுறையின் தலைமுறையும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், நீர் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவரெல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த ஒரு தனி மனிதனுடைய ஆம் என்கிற ஒரு பதிலிருப்புக்காக ஒட்டுமொத்த தன்னுடைய பின் தோன்றல்களையும் வழித்தோன்றல்களையும் முழுமையாக கடவுள் ஆஸ்வதிக்கிறார். அந்த சந்ததிக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆபிரகாம் ஆசீர்வாதத்தினுடைய ஒரு தகப்பனாக, நம்பிக்கையினுடைய தகப்பனாக இருக்கிறார். இதனாலே நாம் ஆண்டவரிடத்துல ஆசீர் கேட்கிற போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாமும் ஆம் என்கிற பதில் மொழியை சொல்வோம். ஏற்கனவே நான் திருவருகை காலத்தினுடைய 4வது வாரத்தில் உங்களோடு பகிர்ந்தேன். ஆம் என்கிற அர்ப்பணம், 2 பேருடைய ஆம் என்கிற அர்ப்பணம். அன்னை மரியாள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லுகிறார். அந்த ஆம் என்று சொன்னதன் வழியாகத்தான் மீட்பரை பெண்ணிடம் பிறந்தவராக கடவுள் அனுப்புகிறார். சூசையினுடைய ஆம் என்கிற அர்ப்பணம், அவரை அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது தனக்கு முன்னதாக பல செய்திகளை அவர் உள்வாங்கியதாக இருந்தாலும் ஆம் என்று சொல்லி இறை திட்டத்திற்கு அவர் துணை போனதினால இன்றைக்கு இயேசுவை நாம் மீட்பராக பெற்றிருக்கிறோம். அந்த மீட்பு வரலாறு முழுமையடைகிறது, நிறைவடைகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட நிறைவை காண வேண்டும், மகிழ்வை காண வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில உங்களுக்கும் எனக்குமாக வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி
அவரிடத்தில் சரணாகதி ஆக்குவோம். இன்றைக்கு கூட நச்சிதில் வாசிக்கிறோம், அன்னை மரியாளிடத்தில் இடையர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகள்லாம் வந்து சொல்றாங்க. ஆனால் அன்னை மரியாள் என்ன செய்கிறார்? அவற்றையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி அதை சிந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டுடைய திட்டம் என்னவாக இருக்க முடியும்? ஏன் எதற்கு என்கிற கேள்விகளை கேட்க முடியாது ஆண்டவரிடத்தில். அதுக்கு மாறாக என்ன செய்யலாம்? அதை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து அதற்கான பதில் என்ன, அதற்கான பொருள் என்ன, அதற்கான விடை என்ன, அதற்கான உத்தேசம் என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கலாம். அந்த ஆண்டவரிடத்தில் பொறுமையாக அமைதியில நாம் சிந்தித்தவர்களாக இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் இந்த அருளுக்காக கேட்போம். இந்த புதிய ஆண்டுல புதிய நம்பிக்கைகளை வளர்த்துக் கொள்வோம். நேர்மறையான சிந்தனைகளை நமக்குள்ளாக விதைத்துக் கொள்வோம். இந்த உலகை நலமான ஒரு உலகமாக பார்க்க கற்றுக்கொள்வோம். தீமைகளை விலக்கி நல்லவைகளை செய்வதற்கு கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், கடவுள் எப்பொழுதுமே யாருடைய பக்கமாக இருக்கிறார்? தூயவருடைய பக்கமாக இருக்கிறார், நல்லவருடைய பக்கமாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார். கடவுள் நமக்கென்று ஒரு புதிய தடாகத்தை உருவாக்குகிறார். நமக்கென்று ஒரு புதிய நீர் ஊற்றுகளை இன்றைக்கு திறந்து விட போகிறார். நமக்கான பல புதிய யுத்திகளை சொல்லித்தரப் போகிறார். இந்த ஆண்டை சந்திப்பதற்கான பல சிந்தனைகளை நமக்கு வழங்கப் போகிறார். புதிய எண்ணம் படைத்தவராக, புதிய மனிதர்களாக நம்மை வாழச் செய்ய போகிறார் இந்த புதிய ஆண்டில். எனவே புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் அது உருவாக வேண்டும் என்று சொன்னால், கடவுள் உங்கள் வழியாகவும் என் வழியாகவும் செயல்பட விரும்புகிறார். அவருடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி புதிய உலகை உருவாக்க நாம் முற்படுவோம். எனவே இந்த வேளையில, இந்த புத்தாண்டில இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டுமாய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இரண்டாவதாக, இன்றைய நாளினுடைய விழா இரண்டாவது விஷயத்தை நமக்கு சொல்லுகிறது என்ன? மரியா இறைவனின் தாய், தியோட்டோகோஸ் என்று சொல்லுகிறார்கள். அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன? அன்னை மரியாள் இறைவனின் தாயா அல்லது இயேசுவின் தாயா? இதுதான் கேள்வி. நொசரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தப்பறை கொள்கைகளை பரப்புகிறார். தப்பறை என்று சொன்னால் தவறான ஒரு கோட்பாட்டை பரப்புகிறார். எப்படி? இயேசு என்கிறவர் இருவர் என்று சொல்கிறார். இருவர். அவர் பிறக்கிற போது மனிதனாக பிறந்தார், வாழ்நாளில் தான் அவர் கடவுளாக மாறுகிறார். அப்படின்னா அன்னை மரியாள் யார்? இயேசுவின் தாய் தானே தவிர கடவுளின் தாய் அல்ல என்கிற ஒரு தப்பறை கொள்கையை முன்வைக்கிறார். எனவே இந்த தப்பறை கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்ட திரு அவை எபேசு திருநகரில் கிபி 431 ஆண்டுல ஆயர் சிரில் அவருடைய தலைமையில கூடுகிறது. தப்பறை கொள்கையை கண்டிக்கிறது, அவரை திரு அவையை விட்டு வெளியேற்றுகிறது. அப்பொழுது ஒரு விசுவாச பிரகடனத்தை அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிறவர் இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் கொண்ட ஒருவர். அவர் பிறக்கிற போது கடவுளாகவே பிறந்தார். அந்த கடவுளை தாங்கிய பேழையை தூய்மைப்படுத்தி இருக்கிறார். அந்த பேழை தூயது. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்டது அந்த பேழை. எனவே அந்த பேழை அன்னை மரியா. எனவே அந்த அன்னை மரியாள், இயேசுவை கருதாங்கிய அந்த அன்னை மரியா தூயவர். எனவே அவர் இயேசுவின் தாய் அல்ல, இறைவனின் தாய் என்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கூட பலர் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டு. ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி நாம் அதிகம் பேச தேவையில்லை. ஆனால் அன்னை மரியாளை பற்றி அவதூறான செய்திகளை பரப்புவர்கள் உண்டு. இதனுடைய மத்தியில கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு பெந்தகோஸ்தே சபையை சார்ந்த ஒரு போதகர் ஒருவர் தன்னுடைய காணொளியை அனுப்பியிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்? அன்புமிக்க சகோதரர்களே, இன்றைக்கு நாம் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அன்னை மரியாள் தூயவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்னை மரியாளை கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு கருவி என்று மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் அன்னை மரியாள் வாழ்ந்த காலத்திலும் சரி, அதற்கு முன்பாகவும் சரி, எத்தனையோ பெண்கள் மீட்பர் என்னுடைய வயிற்றில் பிறக்க மாட்டாரா என்று தவம் இருந்தவர்கள் உண்டு. என்னுடைய சமூகத்தில் பிறக்க மாட்டாரா என்று சொல்லி காத்திருந்த குடும்பங்கள் உண்டு. ஆனால் 1000 பெண்களுக்குள்ளாக எத்தனையோ பெண்கள் வாழ்ந்தாலும் அந்த பெண்களிலே அன்னை மரியாளை மட்டுமே கடவுள் தேர்ந்து கொள்கிறார். ஒரு சிறப்பான பெண்மணியாக தேர்ந்து கொள்கிறார். சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தனாலே அதை ஒரு இருப்பிடமாக மாற்றுகிறார். அன்னை மரியாளை கருவிலே தூயதாக மாற்றுகிறார். அன்னை மரியாளை ஒரு அற்புத பேழையாக மாற்றுகிறார். ஏன் அற்புத பேழையாக மாற்றுகிறார்? ஏனென்றால்
தூயவரை கருதாங்குகிற தாங்கி பிடிக்கிற அந்த கொள்கலமும் எப்படியாக இருக்க வேண்டும்? தூயதாக இருக்க வேண்டும். அசுத்தத்திலிருந்து தூயது வர இயலாது. தூயது நின்றுதான் தூயது வர முடியும். ஒவ்வொரு மரமும் அதனுடைய கனியாலே அறியப்படும். அப்படி என்றால் முற்செடிகளை போய் அத்திப்பழங்களை தேட முடியாது. அந்தந்த மரமும் அதனுடைய கனியைத்தான் வழங்க முடியும். எனவே கடவுளும் கூட அன்னை மரியாளை ஒரு அற்புத ஒரு கருவியாக மாற்றியிருக்கிறார். இதற்கான விவிலியத்தினுடைய மேற்கோள்களை உங்களோடு நான் பகிர வேண்டும் என்று சொன்னால், அன்னை மரியாள் லூக்கா நற்செய்தியிலே 1வது அதிகாரம் 38வது இறைவசனத்தை வாசிக்கிறோம். பெண்களுள் ஆசி பெற்றவளாக அன்னை மரியாள் இருக்கிறார். பெண்களுக்குள் ஆசி பெற்றவள். எத்தனையோ பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே புத்தாண்டு திருப்பலியில, நள்ளிரவு திருப்பலியில உங்களோடு பகிர்ந்த நலவாழ்வு வாழ்ந்த பெண்மணிகளுடைய பட்டியல் உண்டு. சாரால் தொடங்கி நிறைய பெண்கள் உண்டு. அந்த பெண்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு அன்னை மரியாளுக்கு கடவுள் தருகிறார். பெண்களுள் ஆசி பெற்றோர். அது மட்டுமல்ல, இந்த அன்னை மரியா யாருன்னு கேட்டா, அருள்மிக பெற்றவர். வானத்துதர் எப்படி அன்னை மரியாளை வாழ்த்துகிறார்? அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்தவள் அன்னை மரியா. சாதாரணமாக அல்ல, அருள் நிறைந்தவராக, ஆசி நிரம்ப பெற்றவராக, ஆவியால் முழுமையாக நிரப்பப்பட்டவராக இந்த அன்னை மரியாள் இருக்கிறார். எனவே இந்த ஆசிரை முழுமையாக பெற்றுக்கொண்டவர் யாராக இருக்க முடியும்? கடவுளுடைய தாயாகத்தான் இருக்க முடியும். இயேசுடைய தாயாக இருக்க முடியாது. இறைவனின் தாயாகத்தான் இருக்க முடியும். இயேசுடைய தாயாக இருக்க முடியாது. முழுமையான ஆசீர்வாதம் இந்த அன்னை மரியாளுக்கு கடவுள் கொடுத்த மாபெரும் பாக்கியம், மாபெரும் பொக்கிஷம். தொடர்ந்து லூக்கா நற்செய்தியிலே 1:43 வாசிக்கிறோம். எலிசபெத் சொல்லுகிறார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? பயன்படுத்திய வார்த்தை பாருங்க, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? இயேசுவின் தாய் என்று சொல்லவில்லை, ஆண்டவருடைய தாய். எனவே விவிலியத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒன்று. யோவான் நற்செய்தியாலும் தன்னுடைய நற்செய்தியுடைய முதல் வார்த்தையாக என்ன சொல்லுகிறார்? வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த வார்த்தை என்னவாக இருந்தது? வார்த்தை கடவுளாய் இருந்தது, வார்த்தை ஒளியாய் இருந்தது, அது உலகம் படைப்பதற்கு முன்னதாகவே இருந்தது. சொல்லிக்கொண்டே போகிறார். அப்ப இந்த வாக்கு என்பவர் யார்? கடவுள். இதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நம்ம கொண்டாடி முடித்திருக்கிறோம். வாக்கு மனிதரானா. எனவே அப்ப இந்த வாக்கு மனிதரானவர் யார்? கடவுள். கடவுள். அப்ப அன்னை மரியாள் யார்? கடவுளுடைய ஒரு தாய். மீண்டுமாக நாம் நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. நமது பாப்பரசர் அவர்கள் சொல்லுகிறார், அன்னை மரியாவை தன் தாயாக உணராத கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னாக்கா அனாதைகள் தான். அனாதைகள். பாப்பரசர் சொல்லும் போது எனக்கு கூட அது ஆழமாக மனதிலே பதிந்து விட்டது. காரணம், என் தந்தை இருக்கிற வரை அதிகமான அந்த விஷயத்தை நான் உணராதவன். ஆனால் தந்தையை இழந்த பின்பாக ஒரு அனாதை என்கிற உணர்வு அதிகமாகவே மேலோங்கி இருந்த ஒன்று. அப்படி என்றால் இந்த ஒட்டுமொத்த திரு அவை அன்னை மரியாளை இழக்கிறது என்று சொன்னால் ஒரு அனாதை குழந்தைகளாக நாம் மாறி போய்விடுவோம். சிலுவையின் அடியில் இருக்கிற போது யோவானிடத்துல என்ன சொல்லுகிறார் இயேசாண்டவர்? யோவானுக்கு மட்டும் தாயாக தரவில்லை, ஒட்டுமொத்த திரு அவைக்கும் தாயாக இயேசு கிறிஸ்து ஒப்படைத்து விட்டு போகிறார். எனவே அன்னை மரியாள் இன்றைக்கு இயேசுடைய தாயாக மட்டும் பார்க்கப்பட வேண்டியவர் அல்ல, இறைவனின் தாயாக மட்டும் பார்க்கப்பட வேண்டியவர் அல்ல, அவர் உலகோர் அனைவருக்கும் தாயாக இருக்கிறார். எனவே இந்த நாளில் அன்னை மரியாளிடத்துல நாம் அருள் வேண்டுவாம். மரியா என்கிற அந்த பெயர் செமித்திய அக்காடியா மொழியெல்லாம் என்ன அதுக்கான பொருள்னு பார்த்தாக்கா மாரா, மரியா, மிரியம், மரியம் என்று சொல்லி இதான் அதனுடைய பொருள் தரப்பட்டிருக்கு. அப்படின்னா மாறா அப்படின்னா ஒன்றும் இல்லை, அழகானவள், நிறைவானவள். மாறான்னு சொன்னா அழகானவள், நிறைவானவள். அதான் நம்ம பாடுற ஒரு பாட்டு, அழகான ஒரு பாட்டு பாடுவோம். சூரியனை போல ஒளிமிக்கவளாய், நிலவு போல அழகு கொண்டவளாய் பாடுறமே, அது உண்மை. அந்த பேருக்கேற்ற ஒரு வாழ்க்கை தான் அன்னை மரியாளுக்கு. எனவே மாறா அப்படின்னு சொன்னா அழகானவள், நிறைவானவள் அன்னை மரியா. அந்த நிறைவான் என்ன நிறைவுன்னு சொன்ன ஏற்கனவே அருளால் நிரப்பப்பட்டிருக்கிறார், அருள் மிக பெற்றவர், அருள் நிறைந்த அன்னை மரியா. எனவே இன்றைக்கு இந்த அன்னை மரியாளை நம்ம அருள்மிக பெற்றவராக பார்க்குறோம். இரண்டாவது மாரி அப்படின்னு சொன்னாக்கா, எகிப்திய மொழியில் மாரி அப்படின்னு சொன்னாக்கா கடவுள் என்பது பொருள், கடவுள் என்பது பொருள். அப்போ இன்னைக்கு
அன்னை மரியாளை இன்னைக்கு இறைவனுடைய தாயாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இன்னொன்றையும் ஆழமாக கத்தோலிக்கராக நாம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டிய ஒன்று. அன்னை மரியாள் வணக்கத்துக்குரியவள் மட்டுமே தவிர ஆராதனைக்குரியவர் அல்ல. அன்னை மரியாள் இவ்வளவு சிறப்பு மிக்கவராக இருந்தாலும், இவ்வளவு அருள் ஆசீர்வாதங்களை பெற்றவராக இருந்தாலும், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த கருவியாக இருந்தாலும், அன்னை மரியாள் யார்? நம்முடைய வணக்கத்துக்குரியவர் தானே தவிர ஆராதனைக்குரியவர் அல்ல. நம்முடைய ஆராதனைக்குரியவர் இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. சுதி கன மகிமை எல்லாம் அவருக்கே உரித்தாக. அன்னை மரியாளை இன்றைக்கு இறைவனின் தாயாக கொண்டாடி கொண்டிருக்க வேளையில நாம் எல்லாம் ஆழமா மனசுல பதிய வச்சுக்கணும். அகஸ்தினார் அன்னை மரியாளை பற்றி சொல்கிற போது, மனிதனுடைய உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாமே நாக்கா மாறினாலும் கூட அன்னை மரியாளை அவருடைய தாய்மைக்கு ஏற்ற நிலையில நம்மால புகழ முடியாது. ஏன்னா அந்த தாய்மை அவ்வளவு உன்னதமானது, அந்த தாய்மை அவ்வளவு புனிதமானது. அந்த உன்னத தாய்மைக்காக, அந்த உன்னத புனிதத்திற்காக அன்னை மரியா எவ்வளோ விஷயங்களை அவங்க இழந்திருக்க வேண்டும், எவ்வளோ விஷயங்களை அவங்க தியாகம் செய்திருக்க வேண்டும். யோசித்து பாருங்க. குழந்தைய தூக்கிட்டு நிறை மாத கர்ப்பிணியாக நாசரத்திலிருந்து பெத்லகேமுக்கு 80 மைல் போனோம். 80 மைல் போகணும். சத்திரத்தில் இடம் இல்லை. சத்திரத்து இடம் இல்லாமல் குழந்தைய ஒரு மாடுகள் இருக்கிற இடத்துல பெற்று எடுக்கணும். அங்கேருந்து திரும்ப இங்கே வரணும். அப்புறம் குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே எகிப்துக்கு ஓடி போகணும். பாருங்க, வாழ்நாள் முழுவதுமாக ஆம் என்ற அர்ப்பணத்திற்காக, ஆம் என்று சொன்னதற்காக வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் அடிமையாகவே அன்னை மரியாள் வாழ்ந்து முடிக்கிறார். எனவே நமது வணக்கத்துக்குரியவர், நம்முடைய புகழுக்குரியவர், நம்முடைய பாசத்திற்குரியவர் அன்னை மரியா. எனவே இதை ஆழமாக மனதில் பதித்துக் கொள்வான். இன்றைக்கு அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற லூத்தரன் சபையினர் கூட அவங்க லூதர் அன்னை மரியாளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டாம். அவர் சொல்லுகிறார், மனித அறிவுக்கு எட்டாத ஞானம் என்னவென்றால் அன்னை மரியாள் இறைவனின் தாயாக இருப்பதுதான். இறைவனின் தாயாக, அந்த வார்த்தை பாருங்க, இறைவனின் தாயாக இருப்பதுதான் அறிவு கெட்டாத ஒரு ஞானமாக இருக்கிறது. ஏன்னா ஞானம் என்பது கடவுள் தருகிற கொடைன்னு சொன்னேன். நான் கொடை ஆசீர்வாதம் சொன்னேன். அது அவரால் மட்டுமே விளக்க முடியும். அந்த ஞானம் யாராக இருக்கிறார்? கடவுளாக இருக்கிறார் அப்படின்னு உங்களோட பகிர்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு அதை விளக்க முடியாத ஒன்று அவரே சொல்கிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, அன்னை மரியாளுடைய புகழை ஒரே ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அவள் இறைவனின் தாய் மட்டுமே. யார் சொல்றா இத? மார்ட்டின் லூத்தர் சொல்றார். அன்னை மரியாளை ஒரே ஒரு வார்த்தையில, நீங்க நிறைய சொல்லலாம், ஒரே வார்த்தையில சொன்ன அப்படின்னாக்கா அவள் இறைவனின் தாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, அன்னை மரியாள் இறைவனினுடைய தாய் மட்டுமல்ல, இயேசுனுடைய தாய் மட்டுமல்ல, யோவானிடத்தில் ஒப்படைக்கிறார் யோவானுடைய தாய் மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த திரு அவைக்கும் தாயாக இருக்கிறார். அரவணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். ஏன்னா எப்படி அந்த அன்னை மரியாளை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஏசு இறந்த பின்பாக அப்போஸ்தலர்கள் சிதறி போகிறாங்க. சிதறி போகிறவங்களை யார் கூட்டி சேர்க்கிறா? அன்னை மரியாள் கூட்டி சேர்க்கிறா. எங்கே? மேலறை, எங்கே அப்பங்களை இறுதி உணவு உண்ட அந்த இடத்துல அன்னை மரியா எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறா. அந்த ஒன்று சேர்க்கும் போது தான் அன்னை மரியாளோடும் அப்போஸ்தலரோடும் அவர்கள் ஒன்றா இருந்தபோது என்ன நடக்குது? தூய ஆவியார் இறங்கி வர. அப்போ இந்த அன்னை மரியா இல்லையா தன்னுடைய மகனுடைய அந்த திட்டம் நிறைவேறுகிற மட்டுமாக முழுமையாக தன்னுடைய பணியில் இருக்க, அந்த அப்போஸ்தலர் ஒன்றா சேர்க்கிறதா இருக்கலாம், அந்த அப்போஸ்தலருக்கு ஆற்றல் ஊட்டுவதாக இருக்கலாம். இன்றைக்கு அப்போஸ்தலருக்கு ஆற்றல் ஊட்டிய, வலுவூட்டிய, திடப்படுத்திய அந்த அன்னை மரியா ஒட்டுமொத்த திரு அவை இன்னைக்கு ஒன்று சேர்த்து நமக்கு திடம் ஊற்றுபவராக, ஆற்றல் தருபவராக, இயேசுனுடைய திட்டத்தை நமக்கு நிறைவேற்றுவார். அன்னை மரியா எங்கேயுமே தன்னை பெரிய மனுஷியா சொல்லிக்கவே இல்லை. அவங்க சொல்ற இடங்களை என்ன சொல்லலாம் தெரியுமா? என் மகன் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்க. அன்னை மரியா யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, தன்னுடைய மகனத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கருவி. எங்க? அன்னை மரியாள் வழியாக இயேசுவை போய் சேரும், அவ்வளோதான். அன்னை மரியாள் வழியாக இயேசு போய் சேரும், அவ்வளோதான். நமக்கு இயேசு தான் பிரதானமானவர், இயேசு தான் பிரதானமானவர். எனவே இந்த அன்னை மரியாளுடைய இந்த இறைமையை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில, இறைவனின் தாய் என்று கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில அன்னை மரியாளினுடைய பரிந்துரையை நாடுவோம். மூன்றாவதாக, இன்றைக்கு இயேசு ஆண்டவருக்கு முன்னதாக சொல்லப்பட்டது போல இன்றைக்கு
அவரை ஆலயத்தில் அர்ப்பணமாக்குகிறார்கள். இயேசு என்கிற பெயரிடுகிறார்கள். ஏற்கனவே முன்னதாக சொல்லப்பட்ட ஒன்றுதான், ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறோம். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். எனவே சொன்னபடியே மேற்சொன்னபடியே இக்குழந்தைக்கு என்ன பெயரிடுகிறார்கள்? இயேசு என்று பெயரிடுகிறார். இயேசு ஏற்கனவே பலமுறை நம்ம உச்சரித்த ஒரு பெயர், பலமுறை இந்த பொருளை அறிந்திருக்கிறோம். மீட்பவர், காப்பவர் அப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். எனவே எதிலிருந்து மீட்கிறார்? பாவத்திலிருந்து நம்மை அவர் மீட்பார். இந்த செய்தி முழுக்க முழுக்க பவுலடிகளாருடைய கடிதம் முழுமையாக நம்ம நிறைய பார்க்க முடியுது. யோவான் நற்செய்தியில் பார்க்க முடியுது, மற்ற நற்செய்தியிலும் கூட இதை பற்றி நிறைய செய்திகளை பார்க்க முடியுது. பிலிப்பியர் திருமுகத்தில் 2வது அதிகாரம் 9 முதல் 10 வரை இருக்கிற வசனங்களை பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். எனவே அந்த பெயர் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பெயர். ஒவ்வொரு முறையும் அந்த பெயரை நாம் உச்சரிக்கிற போது காக்கப்படுகிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த பெயரை உச்சரிக்கப்படுகிற போது நாம் தூய்மையாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த பெயரை உச்சரிக்கப்படுகிற போது திடம் பெறுகிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த பெயரை உச்சரிக்கிற போது ஆற்றல் பெறுகிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த பெயரை உச்சரிக்கிற போது நாம் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். எனவே மறந்துவிட வேண்டாம், இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கிற இந்த வேளையில ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாம் மேற்கொள்கிற போது, ஒவ்வொரு செயலையும் நாம் செய்கிற போது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஆபத்துகள், விபத்துகள், நோய், இயலா சூழல்கள் வருகிற போது இயேசுவே இயேசுவே என்று அழைப்போம். அந்த இயேசு ஆண்டவர் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இதான் நம்ம யோவான் நற்செய்தியில 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாகவே அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்ததற்கான காரணம் நம்மை தண்டிப்பதற்கல்ல, நமது குற்றங்களுக்கு ஏற்ப, பாவங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதற்கோ குற்றப்படுத்துவதற்கோ அல்ல, மாறாக நம்மை மீட்பதற்கு, வாழ்வளிப்பதற்கு, நம்மை தந்தையாக கடவுளிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் வந்திருக்கிறார். எனவே இயேசுனுடைய பெயர் என்னென்ன செய்கிறது? மன்னிப்பளிக்கிறது, மீட்பளிக்கிறது, ஆவியை வழங்குகிறது. எனவே இந்த பெயரை உச்சரித்து கொண்டே இருப்போம். திருத்தூதருடைய பணியில 4வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. எனவே நாம் மீட்பு பெறுவதற்கு இந்த மண்ணுலகிலே இவருடைய பெயரை தவிர வேறு பெயர் நமக்கு வழங்கப்படவில்லை. எனவே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரே பெயர், உன்னதமான பெயர், ஆற்றல் மிக்க பெயர் இயேசுவே என்கிற அந்த பெயர். அந்த இயேசுவே என்கிற பெயரை இந்த ஆண்டு முழுவதுமாக உச்சரித்து கொண்டே இருப்போம். இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய பெயரால ஜெபிங்க. அவர் தான் சொல்லித்தரார். அவருடைய பெயரால ஜெபிக்க சொல்லி நம்ம கற்றுத்தரார். அது மட்டும் இல்ல, என்னுடைய பெயரால நீங்க எதையெல்லாம் கேட்பீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றார். எனவே இந்த புதிய ஆண்டுல இயேசு வழியாக இயேசுடைய பெயரை பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கலாம். அதுதான் நம்ம வழிபாட்டில் வர பேர்லாம் ஜெபம் முடியும் போது என்னங்க? இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம், இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வலிமை உண்டு, ஆற்றல் உண்டு. அப்போஸ்தலர்கள் கூட இயேசுவினுடைய பெயரால் தான் ஜெபித்திருக்கிறார்கள். இயேசுவினுடைய பெயரால் தான் ஒன்று கூடி வந்தார்கள். இயேசுவின் பெயரால் தான் திருமுழுக்கு வழங்கினார்கள். இயேசுவின் பெயரால் தான் பாவ மன்னிப்பு வழங்கினார்கள். இயேசுவின் பெயரால் தான் பேய்களை ஓட்டினார்கள். இயேசுவின் பெயரால் தான் புதுமைகளை ஆற்றினார்கள். அதுதான் பேதுரு ஒரு முடக்குவாதம் ஒற்றுனை போய் பார்க்கும்போது என்ன சொல்றாரு? இடத்துல கொடுப்பதற்கு வெளியே பொண்ணும் எதுவும் இல்லை, எங்கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் இயேசுவின் பெயரால் எழுந்து நட, இயேசுவின் பெயரால் எழுந்து நட. அந்த இயேசுவின் பெயராலே குணப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் வாழ்க்கையில முழுசுமாக அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த புதிய ஆண்டை, புத்தாண்டை துவங்கி இருக்கிற இந்த வேளையில 2 பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கொண்டு இயேசு என்கிற திருநாமத்தை உச்சரிப்போம். அன்னை மரியாளின் உதவியை நாடுவோம்.
சிலுவை அடியிலே நின்றபோது இயேசு அவர் தாயை நமக்கு தாயாக கொடுத்திருக்கிறார். எனவே இது புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம நுழைந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்போம் அப்படின்னா, ஏற்கனவே திருப்பாடல் 67 வாசித்தது போல, ஆண்டவரே எங்களை நிறைவாக நீர் ஆஸ்வதிப்பீராக, இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களோடு இருப்பீராக, எங்களை இன்னைக்கு முதல் நாள் மட்டும் எங்கள் ஆஸ்வாதம் இல்லை, நிறைவைக்கு கொண்டு போய் சேர்க்கிற மட்டுமாய் நீர் எங்களோடு பயணிப்பீராக, எங்களோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உடன் வருவீராக என்று சொல்லி ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இந்த புதிய ஆண்டில் கடவுள் எல்லாருக்கும் நிறைத்த ஆசீர்வாதங்களை வழங்குவாராக, அமைதி அருள்வாராக, நற்சுகத்தை உடல் பலத்தை அருள்வாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அனைவமாக எழுந்து நின்று திடமுள்ள மனநிலைகளோடு நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். புதிய ஆண்டை, புதிய நாளை துவங்கி இருக்கிற நாம் உள்ளத்தில் எழுகிற ஜெபங்கள், வேண்டுதல்கள், எதிர்கால திட்டங்கள், கனவுகள் அனைத்தையும் ஆண்டுடைய பிரசனத்திற்கு மன்றாட்டுகளாக கொண்டு வருவோம். மாட்சியையும் மேன்மையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசீர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடிகளாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக்கிய எம் இறைவா, இவ்வாண்டு உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், மொழிப்போர், இனப்படுகொலைகள், ஆயுதப் போர்கள் இவை மறைந்திடவும், மனித வாழ்வு தழைக்க தன்னலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிக்கரம் நீட்டி தேவையான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுக ஒளி என்றும் இருக்கச் செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளுமின்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும்
மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலையாக பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர உம் அருட்கொடைகளை பொழிய வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, உம் நீதியின் ஒளி ஏழை, எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்வு இழந்தோர் ஆகிய அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திட உம் அன்பின் ஒளியில் அகில உலகம் தழைத்தோங்க வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புதங்கள் நிறைந்த இயற்கை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மையை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழி நடத்திட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நெருக்கடியான வேளையில் நீர் எமக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்த எம் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு பெற்றிட புதிய ஆண்டை ஆசிராக கொடுத்து அனைத்து மானுடனும் அமைதி, மனமகிழ்வு, அன்பின் அடையாளமாகவும் எல்லோரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் தழைத்தோங்கிட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியிலே ஜெபிப்போம். புதிய ஆண்டை துவங்கி இருக்கிற வேளையில முழுமையாய் நம்மை அர்ப்பணிப்போம். ஆபிரகாமனுடைய ஆம் என்கிற அந்த அர்ப்பணம் ஒட்டுமொத்த தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாய் அமைந்தது. அப்படியே அன்னை மரியாளுடைய ஆம் என்கிற அர்ப்பணம் ஒட்டுமொத்த மனிதத்திற்கும் மீட்பாய் ஆசிராய் அமைந்தது. இன்றைக்கு நாமும் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, இந்த ஆண்டில் எனக்காக நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? இந்த ஆண்டிலே நீர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஆண்டவரே, இந்த ஆண்டிலே உமது விருப்பம் என்ன? நான் எப்படி இருக்க வேண்டும் என நீ ஆசிக்கிறீர்? நான் எதை செய்ய வேண்டும் என நீர் விழைகின்றீர்? எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு சொல்லித்தாரும். எனக்கு புரியாத அறியாத பக்கங்களை எனக்கு வெளிச்சமூட்டி நான் கற்றுக்கொள்ள உதவி புரியும். என்னுடைய வாழ்வின் இருளான பக்கங்களை ஒளிமயமாய் மாற்றிருளும். இந்த புதிய ஆண்டில புதிய மனிதர்களாக, புதிய எண்ணங்களோடு, புதிய சிந்தனைகளோடு இந்த உலகை உற்று நோக்க, தீமைகளை அகற்றி நல்லவைகளை மட்டுமே நாங்கள் கைகொள்ள எங்களுக்கு நீர் பேர் உதவி புரிவீராக. இந்த மன்றாட்கள் எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். காணிக்கை பாடல். காணிக்கையாய் தேவ பாலகா, என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. உள்ளமும் உணவுகளும் உன்னை சூழ்ந்திட துவந்தே நான் என்னை தருவேன் செல்ல பாலகா. உள்ளமும் உணர்வுகளும் உன்னை சூழ்ந்திட துவந்தே நான் என்னை தருவேன் செல்ல
பாலகா, என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. ஏழை மக்கள் விண்ணரசின் உரிமையை பெற எளியவராய் தொழுவமதில் தோற்றம் தந்தவா, துயருவோர் கனிவுடையோர் ஆறுதல் பெற ஏற்றுகின்ற தாயாக பிறந்த மன்னவா, உள்ள மகிழ்கிறேன் உன்னில் இணைய வருகிறேன், உள்ள மகிழ்கிறேன் உன்னில் இணைய வருகிறேன், ஏழை என்னை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே, ஏழை என்னை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே, என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. சகோதரரே சகோதரிகளே, உங்களுடைய மனிதமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரை போற்றுதலுக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றே. உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவினுடைய தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிலட்டத்தால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவரே கிறிஸ்து உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. ஓசன்னா
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என்னுடைய ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மனமாய் எழுந்து நின்று கரங்களை விரித்தவளாக உலக சமாதானத்திற்காக, உலக அமைதிக்காக, இந்த உலகில் வாழ்கிற எல்லாரும் நலமுடனே வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவனுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி. இந்த புதிய ஆண்டில் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க வருகிறார். இந்த விருந்தில் பங்கேற்க வந்திருக்க நம் அனைவரும் பேறு பெற்றோர். எனது ஆன்மா நலமடையும். மறவா திருநாள் தினம் வேண்டும் அருள்
தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே எங்கள் நேசரே என்னோடு பேச வாருமே. இயேசுவே எங்கள் நேசரே என்னோடு பேச வாருமே. கலங்கரை விளக்கேவா ஆயிருளியவேவா கரியன நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீவா. கரியன நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீவா. ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். பகிர்வுகள் தருகின்ற நிறைவுகளும் தியாகத்தினால் வரும் உயர்வுகளும் அடியவர் பணியில் அகமகிழும் தலைவாவும் அது வழி அல்லவா. பகிர்வுகள் தருகின்ற நிறைவுகளும் தியாகத்தினால் வரும் உயர்வுகளும் அடியவர் பணியில் அகமகிழும் தலைவாவும் அது வழி அல்லவா. உனை போல் நான் வாழ்வேன் உலகில் இனி உயர்வே. உந்தன் அருள் துணையில் இருக்க கவலைப்படமாட்டேன். உந்தன் அருள் துணை என்னில் இருக்க கவலைப்படமாட்டேன். ஒரு நாளும் உன்னை மறவா திருநாளினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான உமது திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசீர்வர அனைவரும் தலை வணங்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசை உங்கள் மீது ஒழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கு நின்று காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்கச் செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுற செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு அருள் சேர்க்கும் ஆண்டாக, வளமைகளை சேர்க்கிற ஆண்டாக, உடல் சுகத்தை அள்ளித்தருகிற ஒரு ஆண்டாக, ஒளிமயமான ஒரு நாட்களாக அமைந்திட உங்களை வாழ்த்துகின்றேன். இறைவன் உங்களுடன் இருந்து உங்களை நிறைவுக்கு அழைத்துச் செல்வாராக. பண்பாடுவோம் அன்னையின் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ்பாக்கள் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வா.